எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்கே. இன்னைக்கு ஒரு புது படத்துடைய ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில சீன்ஸ் சொன்னா அந்த படம் என்ன அப்படின்றத நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு பெண் குழந்தையை வளர்க்கக்கூடிய ஒரு அப்பா, அந்த அப்பா தான் சமைச்சு அந்த குழந்தைய டெய்லி ஸ்கூலுக்கு கொண்டு போறாரு. ஆனா டெய்லியுமே அந்த குழந்தை ஸ்கூலுக்கு லேட்டா போகுது. அப்பா உன்னால தான்ப்பா டெய்லி லேட்டு அப்படின்னு இந்த குழந்தை சொல்லுது. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சர், இந்த குழந்தையுடைய கிளாஸ் டீச்சர், அவங்க ஒரு மலையாளி. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்பாவுக்கும் அந்த டீச்சருக்கும் இடையில சில சீன்ஸ் வைக்கிறாங்க, சில பாட்டு கூட இருக்கு. இதே மாதிரி அந்த குழந்தைய ஸ்கூலை கட்டடிக்க வச்சுட்டு அப்பா அவருடைய பைக்கில் உட்கார வச்சுட்டு வெளியில் கூட்டு போறாரு. அப்போ ஒரு பாட்டு. இப்போ கண்டுபிடிச்சிங்களா? இல்லை இல்லை இல்லை, இது அந்த படம் இல்லை, இது புது படம். சரி, இன்னொரு சீன் சொல்கிறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாரும் ஃபேமிலியாக இருக்காங்க. அங்கே ஒரு இளைஞர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கணவர்கள் இவருக்கு எதிராக ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. இதுக்கு மத்தியில் இவர் அப்பார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நல்லா சமைக்கிறத பார்த்து அவர்கிட்ட நிறைய பேர் டிப்ஸ் கேட்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய திறமையை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. அவருக்கு ஒரு டிவி சான்ஸ் கிடைக்குது. ஸோ டிவியில் அவர் ஒரு சமையல் ஷோ பண்ணுறாரு. இப்போ கண்டுபிடிச்சிங்களா? இல்லை இல்லை, இதுவும் அந்த படம் கிடையாது, இது புது படம். இப்படி நிறைய வேற வேற படங்கள்ல இருக்கக்கூடிய சீன்ஸ் இருந்தாலும் ஒரு நம்பும்படியான ஒரு திரைக்கதையோட ஒரு படம் வந்திருக்கு. அதுதான் கட்டா குஸ்தி. கட்டா குஸ்தி 1 ஒரு வெற்றி அப்படின்றதுக்கு அப்புறமா கட்டா குஸ்தி 2 வேணுமா? ஒரு நல்ல படம் கொடுத்துட்டீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க, குடும்பங்கள் கொண்டாடினாங்க, மெசேஜ் இருந்துச்சு, அதோட விட்டுறலாமே, அப்புறம் ஏன் 2 அப்படின்னா அந்த 2க்கான காரணங்கள் நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்கானா? அட்லாஸ்ட் படம் முடிஞ்சு வர்றப்போ ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. புதுசாக கல்யாணம் ஆனது நான் யார் தெரியுமா, நான் ஊரில் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசின ஒரு ஆண் எப்படி யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே வர்றாரு. ஒரு 5 வருஷம் கழிச்சு இட்லி சட்னி சாம்பார் சாப்பாடாக்கி பார்சல் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு யதார்த்த உலகம். அப்பேற்பட்ட ஒரு ரோலோட விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுடைய நடிப்பில் ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. செல்லா ஐயாவும் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஒரு குடும்ப படத்துக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரேக் எல்லாம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட் டேன் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா பார்ட் 1ல் ஐஸ்வர்யா லட்சுமியுடைய முடியை பிடிச்சி இழுக்கிறப்போ அவங்க அதுக்கப்புறமா அவங்க ஒரு கட்டா குஸ்தி வீராங்கனை அப்படின்றது வெளியில் தெரிய வரப்போலாம் நிறைய ட்விஸ்ட் டேன் இருந்தது. ஆனால் இதில் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேன் இல்லை, இன்டர்வலில் மட்டும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பலருக்கு ஒரு சீரியல் பார்க்குற ஃபீல் இருந்திருக்கலாம், சிலருக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய கிரிப் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா கருணாகரன் டீமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு காமெடிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னா செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஒரு காமெடி சென்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இல்லை. மேலோட்டமாக அந்த கதையை கடந்து போகுது அப்படின்ற கேள்வி ஏற்படுத்தி அதுக்கப்புறமா கதை ட்ராவல் ஆகுது. ஒரு பாட்டு வருது இந்த படத்தில், அது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் படத்துடைய ஒரு பாட்டு. அங்கே இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுது. அங்கே ஆரம்பித்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படம் விறுவிறுன்னு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் தான் இந்த படத்துக்கு உயிரே இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபை நீங்கள் தவிர்த்து பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே நல்ல படமாக வந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான சீன்ஸாக இருக்குது. ஆனால் படத்தில் புதுமையான சீன்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா எல்லாமே ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரியான ஒரு சீன்ஸ் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் அந்த சீன்ஸை செலக்ட் பண்ணி ஒரு திரைக்கதையை அமைச்சு ஒரு புது கதை மாதிரி கொடுக்குறது அப்படின்றது இருக்குல்ல, அதுதான் டைரக்டருடைய தேர்வு. அதை பர்ஃபெக்டாக நிறைவேற்றிருக்காரு. விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமிக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருடைய நடிப்போட போட்டி போடுது. அந்த குழந்தை தான் இந்த கதையை ட்ராவல் பண்ணுது. அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து போகிறாங்க. கருணாஸ் மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் வர்றப்போ அந்த கதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு இயல்பான அவர் சீரியஸாக பேசுகிறாரு, அது இங்கே ஆடியன்ஸுக்கு காமெடியாக கனெக்ட் ஆகுது. ஸோ டைரக்டருடைய நோக்கம் காமெடியை கொடுக்குறது தான். அது செகண்ட் ஹாஃபில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லணும். அது நீங்கள் டீசர்லாம் பார்க்குறப்போ யோகி பாபுலாம் வந்திருக்காங்க, ஒருத்தர் கெஸ்ட் அப்பியரன்ஸ் நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கு. சில சீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, இதெல்லாம் வேணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஒரு கோர்ட் சீன் வருது, கோர்ட்டில் ஜட்ஜே இல்லாமல் இவங்களா ஒரு தீர்ப்பு எழுதி ஜட்ஜ் ஐயா நீங்கள் தான் ஜட்ஜி நீங்கள் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பொதுவாக நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்னா என்ன தெரியும், கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு வேறு நாட்டு வீராங்கனையோடு மோதுவாங்க. அப்போ இந்த குடும்பம் அவங்களுக்கு எப்படி பூஸ்டப் கொடுத்து அவங்களை ஜெயிக்க வைக்குது அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் பேட்ரியாட்டிக் ஃபிலிமாக இது இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஒரு குடும்ப உறவில் குடும்ப சிக்கல், அதோட ஒரு ஸ்போர்ட்ஸ் பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய சிக்கல், இது ரெண்டும் சேர்ந்து இந்த பிரச்சனைகளாக உருவாகி அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அப்படின்றத கமர்ஷியலாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். கிளைமேக்ஸ் அப்படின்னா பரபரப்பாக விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் இந்த கிளைமேக்ஸை எல்லாருமே ஜாலியாக ரசித்து விரும்பி பார்த்தாங்க. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில்
பார்த்தவங்க சொன்னது என்னன்னா இது பாக்யராஜுடைய டச் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அண்மையில் மறைந்த பாக்யராஜுடைய டச் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. நிறைய இந்த படத்தில் ப்ளஸ் இருந்தாலும் மியூசிக் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பெருசாக அட்ராக்டிவாக இல்லை. மேபி படம் இன்னும் அடுத்தடுத்த நாட்கள் ஓடுறப்போ இன்னும் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. இயக்குனர் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ கமர்ஷியலாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு கதையை ரெடி பண்ணி கட்டா குஸ்தி எக்ஸ்டெண்ட் வெர்ஷனாக கொடுத்துட்டாரு. ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் இருக்குது. ஆனாலும் செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தை ஏற்றுக்கிட்டு ஃபுல்லாக இந்த படத்து கூட ட்ராவல் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சுமாரான மோசமான ஃப்ளாப்பான படங்களுக்கு மத்தியில் ஒரு குடும்பங்களுக்கான ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது குடும்பங்கள் கொண்டாடும் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. குடும்பங்கள் பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம்.